வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய கிரைண்டர் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தீங்க. இதில் கல் தூக்காமல் கை வலிக்காமல் நம்ம மாவு அரைச்சிக்கலாங்க. A to Z உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படியே மாவு அரைக்கிறது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரைண்டர் பாருங்கள், சாந்தாவிட் கிரைண்டரு. உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். இதோ மூடி நான் யூஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளக் பாயிண்ட்டு ஒயரும் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க, நல்ல லென்த்து நமக்கு. இங்கே பாருங்கள், உள்ளார ட்ரம்மு அப்படியே கழுவிட்டு சும்மா ஒரு தடவை தண்ணி ஊற்றி ஓட விட்டு கழுவிட்டு நம்ம உளுந்து போட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் உங்களுக்கு நான் கழட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம டெய்லி கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படி தண்ணி நல்லா அப்படி ஒட்ட இங்கே ஒரு பாத்திரம் வச்சு வலிச்சு விட்டுக்கலாம். அப்படியே ஓடும்போதே நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தொடச்சிக்குவேன். எங்கேயாச்சும் மாவு பட்டுரும் இல்லைங்களா, அதெல்லாம். இப்போ உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன். இந்த கல்லை வந்து நம்ம டெய்லி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது எடுக்கலாம், இதோட சிஸ்டம் வந்து நம்ம எடுக்கலாம். அதை நான் எடுத்து காமிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த கேப்பை கழட்டிடலாம். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இதையும் இப்படி கழட்டிடலாம். இதை அப்படியே தூக்கிடலாம். நல்ல வெயிட்டாக தான் இருக்குது கல். எப்போயாச்சும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேணால் கழுவிக்கலாம். நான் அப்படி தான் செய்வேன். எப்பா முன்னெல்லாம் தூக்குனேன், இப்போ கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், அதனால் இடுப்பு வலி வரும். அதனால் இதை தூக்கவும் கரெக்டாக அந்த இடுப்புக்கிட்ட தான் வலிக்கும், இந்த வெயிட்டை தூக்கணாவே. அதனால் கல்லெல்லாம் தூக்காமே நம்ம அரைச்சிக்கலாம், தாராளமாக அரைக்கலாம். நான்லாம் அப்படி தான் அரைக்கிறேன். இப்போ கழுவிட்டு உளுந்து போடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றிருக்கேன், ஆன் பண்ணிக்கலாம். கழுவிட்டேன், அப்படியே சாய்ச்சிட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டாண்டை வச்சு செய்கிறேன், எடுத்து வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. தெளிவாக காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறேன். கழுவியாச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதோடு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி விட்றேன். இதையும் போட்டுறேன். அது பாட்டுக்கு அரைச்சிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்பாட்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கெல்லாம் அப்படி எடுத்து விட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சம் உளுந்தெல்லாம் நிற்கும் அரைப்படாமல், அதை அப்படி நம்ம எடுத்து விட்டுறலாம். எல்லா கிரைண்டர்லையும் நிற்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. உளுந்து அரைக்கும் போது எப்போதுமே கெட்டியாக அரைக்கணும், வெண்ணெய் போல் அரைக்கணும், நீத்த மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். நான் இங்கே ஒரு கையில் செல்லை வச்சுட்ருக்கேன்னா, அதனால் அப்படி செய்கிறேன். உளுந்துக்கு மட்டும் தண்ணி தெளித்து நல்லா பொங்க அரைக்கணும். இதை நல்லா அரைச்சோன்னா காமிக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் வலிச்சு போட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி கை வச்சு நம்ம எப்போதும் வலிப்போம்னா அந்த மாதிரி வலிச்சுக்கலாம். அந்த மாதிரி வரணும். உளுந்து வலிச்சோம்னா இப்படி வரணும். அந்த மாதிரி நீத்துட்டு போங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்படி தான் எடுக்கணும். கொஞ்சம் அப்புறம் நீட்டிட்டு அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். நான் எப்படி செய்வேன்னா அப்படியே தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நீட்டிட்டு ஃபுல்லாக வலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கையெல்லாம் பார்த்து விட்டு எடுங்க. உள்ளே விடும்போதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வலிச்சுட்டே காமிக்கிறேன். ரொம்ப ஒட்ட நம்ம வந்து ஓட விட்டுக்கிட்டே வலிச்சோம்னா தெரிக்கும் வெளியே. அதனால் கொஞ்சம் நிறுத்திட்டு நான் அப்படியே கையில் வலிச்சு விட்ருவேன். லெஃப்ட்டில் வந்து இதே மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டு நான் அப்படியே நல்லா சுத்தமாக வலிச்சிருவேன். இதெல்லாம் நான் அப்படி தான் செய்வேன். இப்படி செய்ய இந்த பகுதியில் அந்த இடம் வந்துடும்ல, அப்போ நம்ம சுத்தமாக வலிச்சிடலாம். உளுந்து மாவை சுத்தமாக வலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அரிசி போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போடுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன். பாதி அரிசி தான் போட்டு விட்ருக்கேன். கொஞ்சம் அரைப்பட்டோன்னா மீதி பாதி அரிசி போடலாம். எல்லாம் ஒட்டுக்க போட்டோம்னா கிரைண்டர் நிற்கிற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். பாதி அரிசி போட்டு விட்ருக்கேன். இன்னும் பாதி போட்டுறேன். எல்லா அரிசியும் போட்டு விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அரைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சு. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்படியே ஓரத்துலனா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தண்ணி கையோடு வச்சு அழகாக நீட்டாக எடுத்து விட்ருவேன். அப்போ கிரைண்டர் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? அப்படியே எங்கெல்லாம் மாவெல்லாம் பட்டுருச்சுன்னா ஓடும்போதே எல்லாம் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம ஈஸியாக இருக்கும் அப்புறம் கழுவுறப்ப. இப்போ வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நான் 2 ஐடியா சொல்கிறேன். இதில் 300 கிராம் உளுந்து போட்டு அரைக்கலாம். நான் அரைச்சிருக்கேன். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது அரைப்பேன், நிறையா அரைப்பேன். அதில் அப்படியே பொங்கி பொங்கி வரும். மூடி போட்டுக்குவேன். மூடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மூடி இருக்குது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு இது இப்போ தேவைப்படலை, கொஞ்சமாக அரைக்கிற வாசி. அதே மாதிரி இதுக்கு வந்து கேஸ்கெட் இருக்கும். இந்த பகுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பகுதியில் வந்து ஒரு கேஸ்கெட் இருக்கும். அது வீணாக போயிடுச்சு. அது இல்லாமல் இது எனக்கு அவசியமாக தேவைப்படல. இது அட்டாளியில் போட்டு வச்சுருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன் உளுந்துன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். இது வந்து 200க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம்னா 5 டம்ளர் வந்து அரிசி எடுக்கணும், இட்லி அரிசி. இதான் நான் என்னுடைய அளவுக்கு போடுவேன். இட்லி நல்லா சூப்பராக வரும். எல்லாருமே இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு வைக்கிறேன். நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். இட்லிங்கிற ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதே போல் செஞ்சு அரைச்சி சுட்டு பாருங்கள், நல்லா வரும், சூப்பராக வரும். இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டேன், அது பாட்டுக்கு அரைக்கட்டும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு இங்கே ஓட விட்டுட்டு இங்கே வேலை பார்த்துக்குவேன், சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்குவேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஈவினிங் டைமில் இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. டீ போட்டு குடிச்சாச்சு. காலையில் கொஞ்சோண்டு சாதம் இருக்குது குக்கரில், கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் ரசம்லாம் இருக்குது. அரைச்சி விட்டால் காமிக்கிறேன். மாவு நல்லா அரைச்சிச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா இப்படி தான் அரைப்பேன், மைய தான் அரைப்பேன், குறைன்னு அரைக்க மாட்டேன். சிலர் கொஞ்சம் குறைன்னு அரைப்பாங்க, ஆனால் நான் அப்படி அரைக்க மாட்டேன். இப்போ வலிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஓட விட்டலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், அப்படியே வலிக்கிறேன். அப்படியே பார்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா கையை வச்சு வலிச்சு விட்ருலாம். இதையும் இந்த கையில் எப்படி செஞ்சுட்டு இது ஃபுல்லாமே நான் வலிச்சு விட்டுருவேன். நல்லா வலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அப்படியே வலிச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன். இந்த கிரைண்டர் வாங்கி ஒரு 20 வருஷம் இருக்குங்க. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது வாங்கினது. அப்போ 2 நாளைக்கு ஒருக்கா போடுவேன். 300 கிராம் உளுந்து போடுவேன், அதுக்கு தக்கன அரிசி போட்டுருவேன். அதுக்கு ஒரு உலக்கு வச்சுருக்கோம் தனியாக, அதில் தான் போடுவோம். இது வந்து 3 லிட்டருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து வச்சுருக்காங்க இங்கே. நான் அல்ட்ரா தான் வச்சுருந்தேன். அதை வெயிட் தூக்க முடியல, ட்ரம்மை தூக்க முடியலீங்களா. கல் சின்னதாக தான் இருக்கும் அல்ட்ராவில், ஆனால் ட்ரம்மை தூக்கணும். அதனால் அதே வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன், அட்டையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மிஷின் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது இப்போ விலை எவ்வளோன்னு சரியாக எனக்கு தெரியல. எப்படியா இருந்தாலும் 8500, 9 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லா பக்கமும் கிடைக்குது. உளுந்து வந்து 20 நிமிஷம், அரிசி வந்து நம்ம கொஞ்சம் கூட போட்டோம்னா அதுக்கு தக்கன ஆகும். எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகிடும், 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அது சும்மா அரை மணி நேரம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அரைக்காது, டைம் எடுத்துக்கும். அது நான் நல்ல மாவு வந்து மையாக இருப்பேன்னா அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அரிசிக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி தாராளமாக அரைச்சிக்கலாம். உளுந்து மட்டும் அப்படியே வெண்ணெய் மாதிரி நம்ம அரைக்கணும் அழகா. ஞாபகம் வர வர சொல்கிறேன். சுத்தமாக வலிச்சிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அப்படியே ஊற்றிக்குவோம். இப்போவே ஓரளவுக்கு கழுவுன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாவை உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். நம்ம கரைக்கும் போது தண்ணி சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கரைக்கிற பதம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மாவு வந்து தண்ணி இப்படி ஊற்றி நம்ம கலக்கும் போது இப்போ தான் செய்யணும், கரெக்ட் பண்ணிக்கணும். மறுநாள் நம்ம புளிச்ச பிறகு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு தண்ணி ஊற்றக்கூடாது. இட்லியோடைய பதம் வந்து கெட்டு போகும். தண்ணி ஊற்றுறதுனா இப்பயே ஊற்றி கரெக்டான பதத்தில் நம்ம வைக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில் தண்ணி ஊற்றி கலந்து செய்வாங்க. அப்படி செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் இட்லி ஹார்டாக இருக்கும். அவ்வளோ வேற இல்லை. இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? கரெக்டான பதம் இப்படி வரணும். 2-3 தடவை பழகிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வரும். வெறும் கிரைண்டர் மட்டும் காமிக்கிறதுக்கு மாவு அரைச்சும் காமிச்சிருவோன்ட்டு இதை உங்களுக்கு இதையும் அரைச்சி காமிச்சிட்டேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போயும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் மாவு. இப்படி பார்த்தீங்களா, நம்ம செய்யும் போதே தெரியும். இப்படி நம்ம கலக்கும் போதே நமக்கு பதம் தெரியும். முதல்ல வந்து கெட்டியாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், மாவு கரைச்சி வச்சாச்சு. நான் வந்து இட்லிக்கு வந்து நல்ல நயமான குண்டு அரிசி இருக்குங்களா, இட்லி அரிசி நல்லா குண்டாக இருக்கும், அது வாங்கிக்குவேன். உளுந்து வந்து கிருஷ்ணா கம்பெனி அந்த உளுந்து தான் வாங்கி போட்டு அரைக்கிறதுங்க. அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்ல உபரியாகவும் பொங்கி பொங்கி வரும். வேறு உளுந்தெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதுதான் நல்லா இருக்குது. ரெடி ஆகிட்டு இப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். கிரைண்டரில் தண்ணி ஊற்றி கழுவலாம். இப்படி ஓட விட்டுக்குவோம். இந்த கல் சைடெல்லாம் மாவு ஒட்டிருக்கும். புதுசாக செய்கிறவங்க பார்த்து கவனமாக செய்யுங்க, கையெல்லாம் நசுக்கிக்காம. இதே போல் இன்னும் 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் டைமாக தண்ணி ஊற்றி விட்றேன் கழுவுறதுக்கு. அதே போல் இதை வந்து டெய்லி கழுவிக்கலாம் நம்ம எடுத்து. இங்கெல்லாம் கை வச்சு அதாவது மாவுக்கு ஒட்டிருந்துச்சுன்னா இப்படியே கழிக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த சைடெலாம் நம்ம ஓடும்போதே நான் இப்படி கையை வச்சு கரெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அப்போ வந்து கவனமாக செய்யுங்க. எனக்கு வந்து பழக்கம் கொஞ்சம் கையெல்லாம் விரலெல்லாம் நசுக்கிக்காமல் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ ஓட விட்றேன். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நீளமாக தெரியும், யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு வேலை ஆகிடும். ஒரு கையில் நான் வந்து ஸ்டாண்டு வச்சுருக்க வசி, இதுலேயே நான் வந்து ஈரத்தோடு ஆன் பண்ணுறேன். நீங்களாம் அப்படி பண்ணிடாதீங்க, சார் பார்த்தாருன்னா சத்தம் போடுவாங்க. யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்மளே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எப்படி எடுக்கிறது? இப்படி தான் எடுக்கணும் ஒரே கையில். இப்போ பாருங்கள், 3rd டைமாக கழுவிட்டேன், நல்லா சுத்தமாகிடுச்சு. அப்படியே இங்கே நான் தொடச்சிட்டேன். அப்படியே ஓடும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே தொடச்சிக்கலாம், நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான், சூப்பராகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வடி விட்டோம்னா சுத்தமாக தண்ணி வடிஞ்சு போயிடும். இல்லாட்டி கொஞ்ச நாள் இப்படி வச்சுருங்க, அப்புறம் வந்துடும். ஃபுல்லாக தொடச்சிட்டு நீட்டாக காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக கழுவி தண்ணியெலாம் வடிச்சு விட்டாச்சு. இப்போ நான் வந்து எடுத்து எப்போதும் வைக்கிற இடத்துல வச்சிடுறேன். அப்புறம் இது என்னன்னு கேட்பீங்க, இதையும் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் இந்த மேடை வந்து கரெக்டான ஃப்ளாட்டாக இல்லை, அதனால் கொஞ்சம் ஆடும், அதுக்காக இதை வச்சுக்குவேன். இது கேட்பீங்க, அதுக்காகவும் சொல்லிடுறேன். முன்னையெல்லாம் இந்த டம்ளர், பெரிய டம்ளரில் தான் நான் வந்து மாவுக்கு போடுவேன். இதில் வந்து 1 உளுந்து போட்டுக்குவேன், 5 இட்லி அரிசி போட்டுக்குவேன். இப்போ கொஞ்சம் சின்ன டம்ளரில் போட்டிருக்கேன், முதல் காமிச்ச டம்ளரில். மாவரைச்சி வச்சாச்சு. கிரைண்டர் வந்து அதோட இடத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். நாளைக்கு இந்த மாவை வச்சு உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த கிரைண்டர் நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம் நீங்கள். இருந்தாலும் கடையில் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த கிரைண்டரை பார்த்துட்டு வெயிட் தூக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் போடுங்க, சொல்லுங்கள், என்னால் வெயிட் தூக்க முடியல அப்படின்ட்டு. சரி, ஒரு பெரிய வீடியோவை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். நேற்று நம்ம ஈவினிங் போல் மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ பாருங்கள் காத்தால் எப்படி அழகாக பதமாக பொங்கி வந்திருக்குது. இப்போ வந்து சும்மா 2 கலக்கு தான் கலக்கணும், ரொம்ப போட்டு வந்து நம்ம கலக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை அப்படியே இனிமேல் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். மாவை எடுத்து வச்சிடலாம். இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது, நான் யூஸ் பண்ணுறேன், அதை காமிக்கிறேன். அதே போல் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நல்லாயிருக்கு, அதுக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். மூடி வச்சிடலாம். வெந்தோன்னே காமிக்கிறேன். இட்லி வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.